விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேர்க்கடலையில களை வந்து முளைக்கிறதுக்கு முன்னாடி என்ன களைக்கொல்லி மருந்து பயன்படுத்தலாம்? களை வந்து முளைச்சதுக்கப்புறம் என்ன களைக்கொல்லி மருந்து பயன்படுத்தலாம்? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு களை வந்து முளைக்கிறதுக்கு முன்னாடி என்ன களைக்கொல்லி மருந்து பயன்படுத்தலாம்? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். வேர்க்கடலை விதைச்சதுலேருந்து 3 நாள்ல பார்த்தீங்கன்னா, பெண்டிமெத்திலின் 30% ஈசி வந்து ஏக்கராக்கு வந்து 1 லிட்டர் வாங்கி நல்லா நனைய வந்து ஈரப்பதம் மண்ணில் ஈரப்பதம் இருந்து அடிக்கணும். அடிச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நாளைக்கு வந்து தண்ணியோட வச்சுக்கணும். அப்படி தண்ணியோட வச்சுக்கினா வந்து ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இந்த மருந்து அடிச்சுட்டு ஒரு 35 டூ ஒரு 40 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு களை வந்து எடுக்கிற மாரி இருக்கும். அடுத்து களை முளைச்சதுக்கப்புறம் என்ன களைக்கொல்லி மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். வேர்க்கடலை விதைச்ச ஒரு 15லேருந்து 25வது நாள்ல பார்த்தீங்கன்னா, களையெல்லாம் வந்து 3லேருந்து 4 இலை வந்து நல்லா முளைச்சிருக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம அடிச்சா தான் வந்து அந்த களை வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 5 இலை, 6 இலை இருக்கும்போது அடிச்சோம்னா, நம்ம என்னதான் அடிச்சாலும், நம்ம அடிக்கிற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த களையோட வேர் வரைக்கும் இறங்காது. அப்படி இறங்கலன்னா வந்து அந்த களைலாம் வந்து அப்படியே சாகாது. அதனால 3லேருந்து 4 இலை, அதாவது 15லேருந்து 25 நாள் இருக்கும்போது அடிச்சுன்னா ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் இருக்கும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இமாசிடைபர் 10% எஸ்எல் இது வந்து ஏக்கராக்கு 1/2 லிட்டர் வாங்கி நல்லா நனைய அடிக்கணும். இதில வந்து பார்த்தீங்கன்னா 2 மருந்து இருக்கும். ஒரு மருந்து வந்து அந்த இமாசிடைபர் மருந்தும், இன்னொரு மருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டர், அதாவது ஒட்டு பசை அதுவும் இருக்கும். ஒட்டு பசை எதுக்குன்னா, அதான் அந்த மருந்து வந்து களையோட நல்லா வேர் வரைக்கும் வந்து இறங்குறதுக்கு தான். இது 2ம் கலந்து அடிக்கும் பட்சத்தில ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இந்த மருந்தும் சேம் தான். அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணில நல்லா ஈரப்பதம் இருந்து அடிக்கணும். அதேமாரி அடிச்சுட்டு ஒரு 35, 40 நாள்ல வந்து ஒரு கை களை எடுக்கிற மாரி இருக்கும். இப்போ இந்த 2 களைக்கொல்லி மருந்தும் அடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில, கை களை எடுக்கிறது நல்லது. கை களை வந்து பார்த்தீங்கன்னா, விதைச்ச ஒரு 20 நாள்ல வந்து ஒரு களையும், 2வது களை வந்து 40 நாள்ல ஒரு களையும் எடுத்தீங்கன்னா, ரொம்ப நல்லாவே இருக்கும்.